உங்களின் மத்திய அரசு பணி கனவை நினைவாக்க டாஸ்க் IAS அகாடமியின் புதிய தொடக்கம் டாஸ்க் ICE. நமது நெய்வேலியில் மத்திய அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் வகையில் பயிற்சி வகுப்புகளுக்கு அட்மிஷன்ஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் தகவல்களுக்கு 9787091300. வெல்கம் டு டேப் சென்ட்ரல் யூடியூப் சேனல். ஸோ ரெகுலராக வந்து நம்ம டேப் சென்ட்ரல் யூடியூப் சேனலில் SSC GDக்கான கிளாஸஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். ஸோ இது டிகிரிஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ரிலேட்டடான ஒரு 15 எரர் கரெக்ஷன் தான் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனை ஏன் அட்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அட்ஜெக்டிவ் ரிலேட்டடாக வரும். ஓகேவா? ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். So first error correction பாருங்க. The work seems easiest once one become familiar with it then it does at first. மறுபடியும் வேணா ஒரு கொஸ்டினை படிக்கிறேன். The work seems easiest once one becomes familiar with it then it does at first. ஸோ இதுக்கான மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவர் முதல்ல ஒரு விஷயத்தை முதல்ல செய்கிறத விட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க செஞ்சால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கம்பேரிசன் நடந்திருக்கு, ரைட்டா? கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ எப்படி வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனை வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்கன்னா 3 விதமாக பண்ணுவாங்க. பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ்னு. ஸோ இங்கே தேன் வந்ததுன்னா அது கம்பேரிட்டிவ் டிகிரின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், ஈஸியஸ்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈஸி, ஈஸியர், ஈஸியஸ்ட். இது வந்து பாசிட்டிவ் டிகிரி, ஈஸியர் வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி, ஈஸியஸ்ட் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ தேன் வந்தாலே இது கம்பேரிட்டிவ் டிகிரியில் தான் இருக்குது. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். ஈஸியஸ்ட்ன்றது சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் கொடுத்துருக்காங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சூப்பர்லேட்டிவ், இன்னொரு இடத்துலையும் கம்பேரிட்டிவ் டிகிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இங்கே கம்பேரிட்டிவ் டிகிரி தான் யூஸ் பண்ணணும். ஈஸியர். த ஒர்க் சீம்ஸ் ஈஸியர் ஒன்ஸ் ஒன் பிகம் ஃபெமிலியர். ஒரு வேலை வந்து ஒருத்தர் வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டார்னா அது ஈஸியாகிடும். வித் இட் தென் இட் டஸ் அட் ஃபஸ்ட்டு செய்யும்போது அது கடினமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல செய்கிறவனும் எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர் செய்கிறதையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கங்க. ஸோ தேன் வந்தாலே அது கம்பேரிட்டிவ் டிகிரி தான் யூஸ் பண்ணணும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா குட்டு, பெட்டர், பெஸ்ட்னு சொல்லுவோம்ல, அப்போ பெட்டர்ன்றது கம்பேரிட்டிவ் டிகிரி, பெஸ்ட்ன்றது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. நோட் பண்ணிக்கங்க. ஸோ செகண்ட் எரர் கரெக்ஷன் பாருங்கள். The chair is not as soft as that one. The chair is not as soft as that one. ஸோ இங்கே எங்கே எரர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நாட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஆஸ்ன்னு வந்தாலோ, நாட்டு, ஸோ, ஆஸ்ன்னு வந்தாலோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டிகிரின்னு அர்த்தம். பாசிட்டிவ் டிகிரின்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ நாட்டுக்கு ஆஸ் யூஸ் பண்ணக்கூடாது, நாட் சோன் தான் யூஸ் பண்ணணும். இங்கே நாட் ஆஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நாட் சோன் யூஸ் பண்ணணும். நோட் பண்ணிக்கங்க. ஸோ ஆஸ் அட்ஜெக்டிவ் ஆஸ்ன்னு வந்தாலோ, நாட் ஸோ அட்ஜெக்டிவ் ஆஸ்ன்னு வந்தாலோ அது பாசிட்டிவ் டிகிரி. நாட் ஆஸ்ன்னு யூஸ் பண்ணக்கூடாது, நாட் சோன் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. He is more intelligent than any student of his class. He is more intelligent than any student of this class. ஸோ இங்கே தேன் வந்திருக்கு. தேன் வந்தாலே நான் கம்பேரிட்டிவ் டிகிரின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்டெலிஜென்ட்ன்றது தான் அட்ஜெக்டிவ். ஸோ இந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி மோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் கம்பேரிட்டிவ் டிகிரியை தான் குறிக்குது. ஸோ இதில் எந்த விதமான எரருமே கிடையாது. பட் இங்கே எனின்னு யூஸ் பண்ணக்கூடாது, எனி அதர்னு யூஸ் பண்ணணும். எனி அதர்னு யூஸ் பண்ணணும், ரைட்டா? ஒருவேளை இங்கே மெனி ஆர் மோஸ்ட்னு வந்தாலும் மெனி அதர், மோஸ்ட் அதர் தான் யூஸ் பண்ணணும், ரைட்டா? வெறும் எனின்னு யூஸ் பண்ணக்கூடாது. அது கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு மட்டும், ரைட்? நோட் பண்ணிக்கங்க. ஃபோர்த் ஒன் பாருங்க. I didn't find more costlier gift. I didn't find more costlier gift. ஸோ நம்ம டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, மோர், காஸ்ட்லியர்.
நான் மோர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கம்பேரிட்டிவ் டிகிரி. காஸ்ட்லி பாசிட்டிவ், காஸ்ட்லியர் கம்பேரிட்டிவ், காஸ்ட்லியஸ்ட் சூப்பர்லேட்டிவ். ரைட்டா? ஸோ இங்கே மோர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த காஸ்ட்லி அதுக்கு முன்னாடி நீங்கள் மோர் யூஸ் பண்ணக்கூடாது. ரைட்? ஏன்னா ரெண்டுமே கம்பேரிட்டிவ் டிகிரியில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல்னு எடுத்துக்கங்க. பியூட்டிஃபுல். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் பாசிட்டிவ் டிகிரியில் எப்படி எழுதுவாங்கன்னா பியூட்டிஃபுல்னு எழுதுவாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் சிலபிள். இதை வந்து பார்த்தீங்கன்னா மூணாக பிரிக்கலாம். பியூட்டிஃபுல் அப்படின்னு மூணாக பிரிக்கலாம். பியூட்டிஃபுல்னு மூணாக பிரிக்கலாம். ஸோ ஒன் சிலபிளுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மோர் மோஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட சிலபிள்ஸ், அதாவது 2க்கு 2, 3, 4 அது மாதிரி வந்ததுனாலே நீங்கள் மோர் மோஸ்ட் கட்டாயமாக யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ பியூட்டிஃபுல் இருக்குல்ல, அப்போ பியூட்டிஃபுல்லுக்கு பாசிட்டிவ் டிகிரி வந்து பியூட்டிஃபுல், கம்பேரிட்டிவ் டிகிரி மோர் பியூட்டிஃபுல், சூப்பர்லேட்டிவ் டிகிரி மோஸ்ட் பியூட்டிஃபுல். ஆனால் இந்த பியூட்டிஃபுல்லில் எந்த விதமான சேஞ்சுமே இருக்காது. இப்போ இன்னொரு வேர்டு எடுத்துங்க, ஸ்வீட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிலபிள். ரைட்? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோர் மோஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்வீட்டர், ஸ்வீட்டஸ்ட். ஒருவேளை மோர் ஸ்வீட்டர், மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட்னு கொடுத்தாங்கன்னா அது தப்பு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்டே அது என்னவா மாறி இருக்கு, கம்பேரிட்டிவ் டிகிரிவா மாறி இருக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு மாறாமல் அதுக்கு முன்னாடி நீங்கள் மோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல மோர் யூஸ் பண்ணக்கூடாது. காஸ்ட்லியர் அது மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? நெக்ஸ்ட் ஒன், ராம் இஸ் வைஸ் அண்ட் ஸ்ட்ராங்கர் தென் ஷாம். ராம் இஸ் வைஸ் அண்ட் ஸ்ட்ராங்கர் தென் ஷாம். ஸோ தேன் வந்திருக்கு கம்பேரிட்டிவ் டிகிரி. இந்த ஸ்ட்ராங்கர் வந்திருக்கு பார்த்தீங்களா, ஸ்ட்ராங்கர், ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்கர், ஸ்ட்ராங்கஸ்ட். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ 2 அட்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டால கனெக்ட் பண்ணாங்கன்னா இங்கே என்ன டிகிரி இருக்கோ அந்த டிகிரி தான் இங்கே இருக்கணும். அப்போ வைஸ், வைசர், வைசஸ்ட். அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணோம் கம்பேரிட்டிவ் டிகிரியில், ராம் இஸ் வைசர் அண்ட் ஸ்ட்ராங்கர் தென் ஷாம்னு யூஸ் பண்ணோம். ஸோ அங்கே தான் எரர் இருக்குது, வைஸில் தான் தப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 6th ஒன் பாருங்க. சீதா இஸ் நாட் மோர் பியூட்டிஃபுல் ஆஸ் ரீதா. ரைட்? ஸோ இது நீங்கள் சிம்பிளாகவே ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஆஸ் நாட் வந்ததுன்னா நாட் ஸோ யூஸ் பண்ணியிருக்கணும். ரைட்? இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ் டிகிரியில் நீங்கள் மோர் பியூட்டிஃபுல்னு யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் பியூட்டிஃபுல் தான் யூஸ் பண்ணணும். கம்பேரிட்டிவ் டிகிரியில் தான் என்ன பண்ணணும், மோர் பியூட்டிஃபுல். சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் மோஸ்ட் பியூட்டிஃபுல் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே மோருக்கு பதிலாக நீங்கள் ஸோ வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் எரர். நெக்ஸ்ட் ஒன், 7th ஒன், அக்கார்டிங் டு ராம் மில்க் இஸ் ப்ரிஃபரபிள் தென் டீ. ஸோ மில்க் வந்து பார்த்தீங்கன்னா டீயை விட ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி தான், கம்பேரிட்டிவ் டிகிரி தான். ஆனால் இந்த ப்ரிஃபர் அப்படின்ற வார்த்தை வந்ததுன்னா, ரைட், நோட் பண்ணிக்கங்க, ப்ரிஃபர் அப்படின்னு வார்த்தை வந்ததுன்னா, ஸோ அதை தவிர்த்து ஜூனியர், சீனியர்னு வந்ததுன்னா நீங்கள் தேன்னு யூஸ் பண்ணக்கூடாது, டூன்றதை யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் கம்பேரிட்டிவ் டிகிரினா தேன் தான் வந்து யூஸ் பண்ணணுன்ட்டு. பட் சில வார்த்தைகள் வரும்பொழுது மட்டும் இந்த ப்ரிஃபரு, ஜூனியர், சீனியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் டு மீ, ஜூனியர் டு மீ, ஜூனியர் தென் மீ, சீனியர் தென் மீன்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஜூனியர் டு மீ, சீனியர் டு மீ தான் யூஸ் பண்ணணும். ஸோ நோட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல ப்ரிஃபரபிள் டு டி, ப்ரிஃபரபிள் டு டி. Next one, 8th one, the more you hide something, the most you expose yourself.
நீ எந்தெந்த அளவுக்கு மறைக்கிறியோ அந்தந்த அளவுக்கு நீ வெளிப்படையாயிடுவ அப்படின்னு தான் மாட்டிக்குவ அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இது சிம்பிள் கொஸ்டின். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயத்த கம்பேர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மறைக்கிற விஷயம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணுறது. இந்த 2த்துக்கு தான் கம்பேரிசன் நடந்திருக்கு. ஸோ இது கம்பேரிட்டிவ் டிகிரி தான். இப்போ மோர் தான் யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணக்கூடாது? மோஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துலையும் மோர் தான் வரணும். நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் 9th one, error correction. I shall purchase the bigger of all these houses. Bigger of all these houses. Right. So the of dash. All the nouns, plural countable noun. ஸோ இந்த இடத்துல பாருங்க, த அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தாலே இது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு அர்த்தம். ஒரு அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி தி அப்படின்னு யூஸ் பண்ணாலே அது கட்டாயமாக சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் இருக்கும். சில கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை தான் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம தி யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் தி அதுக்கப்புறம் அட்ஜெக்டிவ் வந்ததுன்னா அது சூப்பர்லேட்டிவ் டிகிரியை தான் யூஸ் பண்ணணும். ஸோ பிக்கர் யூஸ் பண்ணக்கூடாது, பிக்கெஸ்ட். I shall purchase the biggest of all these houses. ஸோ இந்த எல்லா வீட்டை விட நான் பெரிய வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. ஸோ மற்ற எல்லா வீடுமே சின்னது, இவர் வீடு தான் பெருசு அப்படின்னும் போது அது சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் தான் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ரைட். ஸோ நிறைய வீடுகளோட ஒரு வீடை ஒப்பிடுறீங்க, அது ரொம்ப பெருசாக இருக்குன்னு. ஸோ அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான். நோட் பண்ணிங்க. Next 10th one, everyone was surprised to note that Rahim married a girl who was more beautiful and more tall than he. இங்க எங்க எரர் இருக்குன்னு பாருங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டேன். தேன்னு வந்தால் கம்பேரிட்டிவ் டிகிரி. உடனே எங்கே இருக்குது அட்ஜெக்டிவ்னு பாருங்கள். மோர் பியூட்டிஃபுல் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது கரெக்டு. அடுத்த ஒரு ரூல் சொல்லியிருப்பேன், அண்டு வந்ததுன்னா இங்கே என்ன டிகிரி யூஸ் பண்ணுறீங்களோ அங்கேயும் அதே டிகிரி தான் யூஸ் பண்ணணும். ஸோ மோர் டால், இந்த டால்ன்ற வார்த்தை வந்து 1 syllable தான். ரைட்டா? பியூட்டிஃபுல்ன்ற வார்த்தை 3 syllable. அப்போ 1 syllable இருக்கிற வார்த்தைக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணக்கூடாது? மோர் மோஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இதை நீங்கள் மாற்றணும், டால் டாலர்னு மாற்றணும். அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? மோர் டால் கிடையாது, டாலர்னு வரணும். ரைட்டா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 11th one. இதையும் நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஒரு எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ராம் இஸ் ஜூனியர் தென் ஷாம், ராம் இஸ் ஓல்டர் தென் கணேஷ். ஸோ இங்கே எங்கே இருக்குன்னு பாருங்க. ஓகே. ஸோ ஜூனியர் அப்படின்னு வந்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன்? ப்ரிஃபர், ஜூனியர், சீனியர் அப்படின்னு வந்தாலே நீங்கள் என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன்? டூ வந்து யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன் தன்னுக்கு பதிலாக. ரைட். இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யங்கர், ஓல்டர், இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கங்க. யங்கர் வந்து எங்கே யூஸ் பண்ணுவீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்டர், யங்கர், எல்டர். உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தவர் வந்து பெரியவர், அதாவது உங்கள் அண்ணன், ஒருத்தவர் சிறியவர், என் தம்பி அப்படின்னு ஒரு ஃபேமிலிக்குள்ளே அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் யங்கர், எல்டர்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ தம்பியாக இருந்தால் யங்கரும், அண்ணனாக இருந்தால் எல்டர்னு யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு நீங்கள் தேன் யூஸ் பண்ணக்கூடாது, டூ யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்கூல்லையோ ஒரு காலேஜ்லேயோ படிக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு இருப்பார், அவர் உங்களை விட கொஞ்சம் வயது கம்மியாகவோ அதிகமாகவோ இருக்கலாம். அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் ஃபேமிலியை தவிர்த்து நீங்கள் வரும்பொழுது ஒரு வேற ஒரு குரூப்பில் நீங்கள் ஆஃபீஸ் குரூப்போ இல்லை ஸ்கூல் குரூப்போ கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஓல்டர் தேன் யூஸ் பண்ணணும். ரைட்? ஸோ நோட் பண்ணிக்கங்க. ஸோ ராம் இஸ் ஓல்டர் தென் கணேஷ். அப்போ கணேஷும் ராமும் வந்து ஒரே ஃபேமிலியிலேருந்து வரலன்னு தெரிஞ்சுக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் ஒன். He said Priyanka is the most unique singer of our college. ஸோ உங்களுக்கு தீன்னு வந்தாலே நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? இது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு சொல்லியிருக்கேனா? ரைட்.
ஆனால் இங்கே ஒரு எரர் இருக்குது. அது என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மோஸ்ட் வரக்கூடாது. ஏன் சார் மோஸ்ட் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த விதமான டிகிரியுமே கிடையாது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக், பர்ஃபெக்ட், எக்ஸலண்ட், சுப்ரீம். ஏன்னா இது ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் இருக்குது. இதுக்கு வேற ஒரு டிகிரி எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் யூனிக்கு முன்னாடி மோஸ்ட்டோ மோரோ யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டேட்மெண்ட் இது வந்தாலே யூனிக், பர்ஃபெக்ட், எக்ஸலண்ட், சுப்ரீமு, ரவுண்டு இப்படி வந்தாலே இந்த ஸ்டேட்மெண்ட்டு சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் மோஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது, நோட் பண்ணிக்கங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். 13th one. The quality of this shirt is superior than yours. The quality of this shirt is superior than yours. அதாவது அவங்க சட்டைக்கும் இவங்க சட்டைக்கும் என்ன பண்ணுறாங்க, கம்பேரிசன் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு விஷயத்துக்கு தான் கம்பேரிசன் நடக்குது. ஸோ இது கம்பேரிட்டிவ் டிகிரி தான். அதாவது ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் கம்பேரிசன் நடக்கும்போது அது கம்பேரிட்டிவ் டிகிரி. ஒரு பொருளுக்கும் பல பொருட்களுக்கும் கம்பேரிசன் நடக்கும்போது அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்போ இங்கே பார்க்கும் பொழுது சுப்பீரியர் அப்படின்னு வந்தாலே நான் சொல்லியிருக்கேன், ஜூனியர், சீனியர், சுப்பீரியர்னு வந்தாலே தேன் யூஸ் பண்ணக்கூடாது, டூ யூஸ் பண்ணணும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. I can't afford the coat. I need to find a cheap one. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட், அவர் வந்து கடையில் போய் ஒரு கோட் பார்க்குறாரு. அந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அப்போ அதே கடையில் என்ன பண்ணுறாருன்னா சீப்பான ஒன்று வாங்குறாரு. சீப்பான ஒன்று இருக்கான்னு பார்க்குறாரு. அதாவது காஸ்ட்லி, சீப்பு அப்படின்னு ஒன்று பார்க்குறாரு. ஸோ காஸ்ட்லியான ஒன்றுக்கு சீப்பான ஒன்றுத்துக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, கம்பேரிசன் தான் யூஸ் பண்ணுறாரு. பட் இங்கே எங்கேயும் தேனை வச்சு அவங்க டினோட் பண்ணல. ஸோ ஃபைண்ட் ஏ சீப் ஒன் இல்லை, சீப்பர் ஒன். ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் 15th ஒன் பாருங்கள். எவ்ரி ஒன் அக்ரீஸ் தட் த கங்கா இஸ் த ஹோலியஸ்ட் ஆஃப் ஆல் அதர் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. அதாவது மற்ற நதிகளை விட கங்காவை தான் வந்து பார்த்திங்கன்னா புனித நதியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா ரிவரை விட பெஸ்ட்டானது எது, கங்கா. ஸோ அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஒன்றுக்கும் பல நதிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பண்ணுறாங்க. அப்போ த ஹோலியஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல் அதர் ரிவர்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. இந்த இடத்துல அதர் வரக்கூடாது. சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் எனி அதர், ஆல் அதர், மோஸ்ட் அதர், மெனி அதர், இது எதுவுமே சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு வரக்கூடாது. ஆனால் கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு எனி அதர், மோஸ்ட் அதர், மெனி அதர் கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு வரலாம். ரைட்? ஸோ நோட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த 15 கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜிடியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிடியில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க, கட்டாயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய டேப் சென்ட்ரல் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து நீங்கள் நல்ல சப்போர்ட் கொடுக்கும்போது அடுத்து உடனே உங்களுக்கு ஒரு கிளாஸ் வந்து நம்ம எஸ்எஸ்சி ஜிடிக்கு இங்கிலீஷில் கொடுத்துடலாம். தேங்க்யூ.